இன்னைக்கு வீடியோவில் பிளாகிங்னா என்ன, பிளாகிங் பண்ணுறது மூலிமா மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இந்த டாப்பிக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பிளாகிங்? Blog is a discussion or informational website published on the world wide web. அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் பற்றி நீங்கள் எழுதி அதை வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, அதுதான் பிளாகிங். சரி, ஓகே, பிளாகிங்னா நான் தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ நான் எதை பற்றி எழுதுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் எழுதலாம். நீங்கள் இதுதான் எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு மூவிஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து வயசாகி ரிட்டையர்டாகி வீட்டில் உட்காந்துருக்காங்களா அவங்க வரைக்கும் யார் வேணாலும் எழுதலாம். நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம், ஃபுல் டைம் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில், இல்லை நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் பிளாகிங் வந்து எழுதலாம். நீங்கள் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டாபிக் எழுதினாலும் அதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை எழுதுறதுனால யோசிக்காதீங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதலாம். ஓகே, எனக்கு இப்போ பிளாகிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, எதை பற்றி எழுதணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே எழுதுறது அப்படின்னு அடுத்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு நமக்கு 2 ஐடியா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெத்தட், இன்னொன்று வந்து பெய்டு மெத்தட். ஓகேங்களா? ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இங்கே பிளாகர் மட்டும் போட்டிருக்கேன். பட் நிறைய வெப்சைட் இருக்குது. பிளாகர் இருக்குது, விக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அப்புறம் medium.com இருக்குது. ஸோ இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஓகேங்களா? பிளாகரில் ஃப்ரீயில். பட் அதில் நான் மெயினாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகர். எதுக்காக பிளாகர்னாக்கா, இது வந்து கூகுளோட ஒரு வெப்சைட்டு ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு SEO ஃப்ரெண்ட்லி நிறைய இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லாங் டேர்ம் எழுதுறதுக்கு வந்து பிளாகர் ஃப்ரீ டைப்பில் வந்து பிளாகர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஃப்ரீ சைடில் போனீங்க அப்படின்னா பிளாகர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். அதே மாதிரி பெய்டில் அப்படின்னு போனீங்கனாலும் பெய்ட்லேயும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மெஜென்டோ இருக்குது, ட்ரூபால் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் PHP வெப்சைட் இருக்குது, .NET இருக்குது, அப்புறம் வந்து நார்மல் பேசிக் HTML வெப்சைட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா WordPress இருக்குது. ஆனால் நான் வந்து WordPress ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ WordPressல வந்து SEO ரிலேட்டடாக நிறைய கீவேர்ட்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் வெப்சைட் வந்து WordPress.com தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து WordPress வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரீ ப்ளஸ் இந்த பெய்டு 2 பற்றியுமே நான் அப்கமிங்காக வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஆனால் நீங்கள் எது சூஸ் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ வேணுமா இல்லை பெய்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீக்கும் பெய்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் imkumaravell.blogspot.com அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெய்டு போனீங்க அப்படின்னாக்கா imkumaravell.com அப்படின்னு வரும். ஸோ பெய்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு நீங்களே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் hello@imkumaravell.com அந்த மாதிரி. பட் ஃப்ரீயில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ என்னால் எடுத்த உடனே பெய்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெய்டுக்கு போகிறேன் அப்படின்றவங்களும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாகர் பண்ணுங்கள். இல்லை என்னால் ட்ரை பண்ணுறேன், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க டேரெக்டாக வந்து பெய்டுக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஓகே, பிளாகிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதை யார் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நான் எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஐடியா வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நான் பிளாகும் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை போய் எங்கே ப்ரமோட் பண்ணுறது, அது எப்படி நான் வந்து ஆடியன்ஸை க்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மெயினாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. அதுக்கெலாம் நான் இப்போ வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு சோஷியல் மீடியா பற்றியும் மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் எவ்ரி டைம் பிளாக் பப்ளிஷ் பண்ணும்போது அதை வந்து இங்கே நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன அதர் பிளாக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு குக்கிங் பற்றி ஒரு பிளாக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற பிளாக்ஸ்லாம் இருக்கும். மற்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் அதே குக்கிங் பற்றி எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிளாக்ல போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். லைக் உங்களோட இந்த குக்கிங் வீடியோ, இந்த குக்கிங் பிளாக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒன்று என்ன ஆகுனாக்கா அவங்களோட உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் வித் யுவர் விசிட்டர்ஸ்.
ஸோ இப்போ உங்களோட பிளாக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மேபி அது கொஸ்டினாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஏதாவது நார்மலாக சொல்லியிருப்பாங்க, நான் இந்த பிளாக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுக்குமே போய் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களோட ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு டேரெக்டாக ஒரு கனெக்ட் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெகுலர்லி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு 5 பிளாக் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு எதுவும் போட மாட்டாங்க. மறுபடியும் 2 பிளாக் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தயவு செஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மந்த்துக்கு வீக்லி ஒரு பிளாக் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போட்டே போடணும். அதே மாதிரி மந்த்லி ட்வைஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலும் அதே மாதிரி போடலாம். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு ஆட்ஸ். இப்போ இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் கூகுள் ஆட்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது, லிங்க்டின் ஆட்ஸ் இருக்குது, ட்விட்டர் ஆட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பெய்டு மூலிமா போகணுன்னாலும் நீங்கள் பெய்டு ஆட்ஸ் போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் யுவர் இமெயில் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இமெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட்டில் நிறைய பிளாகிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இமெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம வந்து எப்படி இமெயில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா, நீங்கள் எவ்ரி டைம் பிளாக் ஏதாவது ஒரு பிளாக் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உடனே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் அனுப்பலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, உடனே வந்து உங்களோட பிளாக் வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் போஸ்டிங். ஸோ கெஸ்ட் பிளாகிங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி செகண்ட் பாயிண்ட்ல சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட காம்படிட்டர் பிளாக்ஸ் இருக்கும், அவங்களாம் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு. சேம் அதே மாதிரி தான் உங்களோட காம்படிட்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கெஸ்ட் போஸ்ட் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் medium.com அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் பிளாக் எழுதலாம். பிளாக் எழுதிட்டு அங்கேருந்து உங்களோட ஒரிஜினல் பிளாக் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 7 வேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிளாக் வந்து ப்ரமோட் பண்ணலாம். சரி, ஓகே, எனக்கு பிளாக்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நான் பிளாகும் எழுதிட்டேன், அதை நான் பப்ளிஷும் பண்ணிட்டேன், ப்ளஸ் நான் வந்து நிறைய பேர் கூட ஷேரும் பண்ணிட்டேன். இப்போது பிளாகிங் மூலிமா நான் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறது மெயினான பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்காக தான், எப்படி வந்து மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ். ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இருக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒவ்வொரு டைம் வந்து விசிட் பண்ணி அந்த ஆட்ஸை பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா. ஸோ இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட் தான். உங்களுக்கு தெரியும் அது கூகுளோடது. அதில் வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை நீங்கள் எதுவும் இவங்க அமௌண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளியேட் ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்ளியேட் மார்க்கெட்டிங் பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் குக்கிங்கை பற்றி போடுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இங்கே குக்கிங் ரிலேட்டடான புக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் கிச்சன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு, ஹோம் அப்ளைன்சஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் குக்கிங் பற்றி எழுதுறீங்க அப்படின்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ரீட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சேம் இங்கேயும் அதே தான். இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு கொஞ்சம் பிளாக்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக புக்ஸ் எழுதி அவங்களுக்கு சேல் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்களோட 1-to-1 கான்வர்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் குக்கிங் பற்றி எழுதுறீங்க அப்படின்போது குக்கிங் எப்படி பண்ணுறது, இல்லை வந்து எப்படி வந்து கிச்சனை க்ளீனாக வச்சுருக்கிறது, அந்த மாதிரி ஒரு புக் எழுதி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களோட 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி வச்சு அதை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். லைக் 1 hour இல்லைனா ஒரு 15 minutes காலுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் சார்ஜஸ், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் டிஜிட்டல் டவுன்லோட்ஸ். ஸோ இதுவும் அதே தான். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புக்ஸ் எழுத சொன்னோம் இல்லைங்களா, புக்ஸு இல்லை நீங்களே ஏதாவது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதை செல் பண்ணுறது, ஆன்லைன் ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்பான்சர்டு போஸ்ட். ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்பான்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் குக்கிங்கை பற்றி போடுறீங்க அப்படின்னாக்கா, குக்கிங் ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பான்சர் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களே கண்டென்ட்டும் கொடுத்துருவாங்க. அவங்களே கண்டென்ட்டும் கொடுத்து அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உடனே பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, அடுத்தடுத்து எவ்வளோ வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு. அப்போ தான் நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.